நான் தான் மாண்புமிகு மனிதன் சேனலோட குபேந்திரன் பேசுகிறேன். 11 மார்ச் 2026 நிப்டியில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, வழக்கம் போல் எஃப்ஐ விற்று வச்சுருக்கிறாங்க, டிஐ பை பண்ணியிருக்கிறாங்க. பட் இன்றைக்கி ஒரு 1300 கோடி ஷார்ட்டேஜ் இருக்குது. இன்ஸ்டியூஷன் இல்லாமல் ஒரு 1300 கோடிக்கு மற்றவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் மார்க்கெட்டில் கண்டினியூஸ் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. இந்த ஃபால்ஸ் ஏன் தொடர்ந்து இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் யூஎஸ் வாரா இந்த வாரக்கான 9 நாளாக இருக்குது. 9 நாளில் பல முறை ஏறவும் இறங்கவும் வச்சுருக்கு. ஸோ அப்போ வார் ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இப்போ வேறு ஏன் இந்த மார்க்கெட் ஏன் இறங்குது? ஸோ தொடர்ந்து எஃப்ஐ விற்கிறாங்க. எஃப்ஐ கடந்த 3 மாதமாக விற்றுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ எஃப்ஐ விற்கிறதும் ஒரு காரணம் இல்லை. இன்னொன்று என்னவாக இருக்கும், டிஐ பைசா போடுறவங்க போடாமல் விட்டாங்கன்னா இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அல்லது ஏதோ ஒரு தவறான செய்தியை பரப்பி விட்டு மீண்டும் சில இன்வெஸ்டர்கள் மார்க்கெட்டை இறக்கி விட ட்ரை பண்ணுறாங்களோங்கிறது தான் என்னோடய சந்தேகத்துக்கு வருது. ஸோ இதன் தொடர்ச்சியாக நிஃப்டிங்கிறது ஏறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது இறங்குதுன்னா யாரோ சிலருக்கு லோ எடுத்து இன்வெஸ்ட் பண்ணணுன்னு ஆசை வந்திருக்கு. அது எந்த பணக்காரன்னு தெரியல. அதன் விளைவாக அவர் ஒரு தவறான செய்தியை பரப்பி விட்டுட்டு இறக்கி விட்டுருக்காரு. எனிவே இறக்கம் நல்லது, கரை நல்லதுங்கிற மாதிரி இறக்கம் நல்லதுன்னு நினச்சிட்டு நீங்களும் இறங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இறங்கினதுக்கு அப்புறம் பண்ணலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஏறினதுக்கு அப்புறம் தான் பண்ணுவீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸுங்கிறது ஆல்வேஸ் கன்சிஸ்டன்சியாக தொடர்ந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். கூடவும் பண்ணுவோன்னா குறவும் பண்ணுவோன்னா நீங்கள் தொடர்ந்து ஒரு ஆவரேஜாக உங்கள் சேஃப்டிக்கு வித் இந்த மணி உங்களுக்கு எது இப்போது அவசியத்துக்கு தற்போதுக்கு தேவையில்லை நினைக்கிற பணம் இருக்குதோ அதை நீங்கள் இதை சின்ன சின்ன முதலீடாக சேர்த்துட்டு வரலாம், தவறு இல்லை. குறைந்தபட்சம் இடிஎஃப்லேயோ அல்லது நல்ல ஒரு எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ பண்ணலாம். பல பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பண்ணலன்னா இறங்கிட்டு தான் போகும். வேறு யாராவது பண்ணி அதை அப்பில் கொண்டு வருவாங்க. அப்புறம் ஐயோ நம்மளால் வாங்க முடியலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதுதான் நடக்கும். இந்த எஃப்ஐ டிஐ தொடர்ந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஏற்ற இறக்கத்தை கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த இறக்கம் எது வரைக்கும் போகும்? இந்த ஈரான் யூஎஸ் வார் எந்த நிலைமையில் இருக்குங்கிறத பார்த்தோம்னா, இப்போது யூஎஸ் அவங்க ஈரான் அட்டாக் பண்ணுறாங்க. ஈரான் யூஎஸோட பொருளாதாரத்தை அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு நோய் முதல் நாடி அதனைக்கும் வாய் நாடி மிக்க குலன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. எந்த ஒரு பிரச்சனைக்கும் எது தீர்வுன்னு பார்த்து அந்த தீர்வுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதை களையணும். அப்போ தான் அந்த பிரச்சனை தீரும். ஜஸ்ட்டு வெறுமாயே அந்த பிரச்சனைக்குள்ளே தீர்வு மட்டும் எடுத்திங்கன்னா மீண்டும் அந்த பிரச்சனை வந்துட்டுருக்கும். ஸோ ஈரான் அப்படி தான் இதை செயல்படுறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. வள்ளுவர் குரல் அவங்களுக்கு ரொம்ப பயன்படுது. அமெரிக்கா முட்டாள்தனமாக கையை வச்சிட்டாங்கன்னு தோணுது. அமெரிக்காவுக்கு இருக்கிற அடுத்த ஒரே ஆயுதம் நியூக்ளியர் மட்டும்தான். அவங்களால முடியலைன்னா அதை முடியாத பட்சத்துக்கு நியூக்ளியர் போட்டு வாரம் பிடிச்சிருவாங்க. பட் இந்த முறை அதே ஒரு நிலைமையை ஈரானும் கையில் எடுத்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள் மிடில் ஈஸ்ட் நிலைமையை ஸோ இவங்களுடைய ஒரு பிரச்சனைக்கு மிடில் ஈஸ்ட் ஊறுகாயாக போயிட்டுருக்கு. ஸோ அமெரிக்கா தேவையில்லாத பிரச்சனையை செஞ்சிட்ருக்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த பிரச்சனையால் இந்தியாவில் மட்டும் இல்லை, ஆசிய நாடுகள் பல நாடுகள் கேஸு பெட்ரோலில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ உலக பொருளாதாரம் சம்பிக்கும் போது உலகமே சேர்ந்து அமெரிக்காவை எதுக்கணும். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு காரணம் அமெரிக்கா தான். ஈரான் போய் அமெரிக்காவில் சண்டை போடல, அமெரிக்கா தான் ஈரானை சண்டை போட்டுருக்குது. ஆனால் ஈரான் எந்த விதமான ஒரு மோசமான தாக்குதலையும் எந்த நாட்டு மேலேயும் பண்ணல எக்ஸப்ட் இஸ்ரேல். அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் இஸ்ரேலில் தான் கடுமையான தாக்குதல் பண்ணிடுறாங்க. ஸோ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு தான் சண்டை. ஏன் அதை பேச்சுவார்த்தையில் தீர்க்க முடியாது? அப்போது ஈரானுங்கிற நாட்டை அழிக்கணும்னு தான் இஸ்ரேல் நினச்சதுன்னா அப்போ இஸ்ரேல் அழிக்கணும்னு நினைக்கணும் இல்லைங்களா? அப்படி ஒருத்தருக்கு போட்டு அழிக்கணும்னு நினைக்கிறது தான் ஒரு சரியான வல்லரசு திட்டமாக? இது பைத்தியக்காரமாக தெரியலையா? இதனோட எந்த பாதிப்பு எங்கெங்கே போய் நிற்குது? இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சமையல் கட்டில் இருக்கக்கூடிய சாதாரண குடும்ப இல்லத்தரசிக்கு கூட இன்றைக்கி பாதிக்கப்படுறாங்க சிலிண்டர் இல்லைன்னு நினச்சிட்டு. ஸோ இதை தான் சொல்ல வரேன். இந்த ஒரு பிரச்சனை எப்படி போய் நிற்குதுன்னா, நம்ம லூஸு ட்ரம்ப் இருக்கிறாரு, அவரோட குரோத்து பார்த்திங்கன்னா அவரோட குரோத்தை பாருங்கள். 2017 அவர் ஜஸ்ட்டு 3.5 பில்லியன் இருக்குது. அதுக்கப்புறம் வருஷம் அவரோட 2020 2.1, 2021 2.4 அந்த மாதிரி வந்துட்டு இப்போது இந்த 2025-26 பார்த்திங்கன்னா 6.5 பில்லியனுக்கு ஒரு ஓனராக இருக்கிறார், அக்கார்டிங் டு ஃபோர்ப்ஸ்னு ஒரு அமெரிக்கன் பத்திரிக்கை கொடுக்குற ஒரு செய்திப்படி. ஸோ 3.51 ஆரம்பித்து 2.4 வரைக்கும் போய் இப்போது 6.5 கிட்டத்தட்ட அவர் இறங்கி ஏறினதை வச்சு பார்க்கும்போது 3 மடங்கு அவரோட நெட் ஒர்த்தே இருக்குது. பில்லியன் அப்படின்னா, மில்லியன்னா 10 லட்சம், பில்லியன்னா பார்த்துக்குங்க, சரிங்களா?
ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பில்லியனராக ட்ரம்ப் மாதிரி இருக்கிறார். இந்த ட்ரம்ப்போட கிரிப்டோ நான் பார்த்தேன். ட்ரம்ப் கிரிப்டோன்னு வந்து காலையில் $1 இருந்துச்சு, நைட்டுக்கு $30 இருந்துச்சு, திரும்ப அடுத்த ஒரு வாரத்தில் $2-3 ஆகி இப்போ $4 ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கு. ஸோ உலகத்தை ஏமாற்றி சம்பாதிக்கிறதுல ட்ரம்ப் வந்து கருணாநிதிக்கு அப்பன் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. ஸோ ட்ரம்ப்போட திட்டம் எதையுமே ஒரு சரியான திட்டமாக தெரியல. காலையில் ஒன்று பேசுகிறது, சாயங்காலம் ஒன்று பேசுகிறது. நம்ம ஊர் கவர்மெண்ட் வீடியோட மோசமாக இருக்கிற ட்ரம்ப்பு. ஸோ இதன் காரணமாகவும் இந்த மார்க்கெட்டு ஏற்ற இறக்கம் அதிகமாக போயிட்டுருக்கு. அதிக பேர் ட்ரம்ப்பை நம்புகிறாங்க. நம்பலை, ட்ரம்ப் இருக்கிற பொசிஷனை நம்புகிறாங்க. ட்ரம்ப்பு தனிப்பட்ட மனிதனா யாரும் நம்ப மாட்டாங்க. அவர் இருக்கிற அந்த தலைவருக்குதான பதவி தான் இந்த இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமாக இருக்குது. ஸோ இந்த திட்டமிடுதல் சரியில்லாததுனால இந்த போருங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து உலக பொருளாதாரத்தை ஒரு ஆட்டி வச்சிட்ருக்கிறாரு. இப்பொழுதும் மத்திய கிழக்கு நாடுகளில் வந்து இன்னும் போர் பதட்டம் முடிவாக தீர்மானம் எடுக்கலை. பல பேர் இங்கே விட்டு போயிட்டுருக்குறாங்க. சில பேர் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் தைரியமாக அங்கே இருக்கிறாங்க. இருந்தாலும் பழைய மாதிரி இல்லைங்கிறது தான் தெரிய வருது. ஸோ நம்ம இதை பார்த்துட்டோம். இதில் அமெரிக்காவில் போய்ட்டு ரிலையன்ஸஸ் ஏதோ வந்து $300 பில்லியன் வந்து ரிலையன்ஸ் நிறுவனத்தில் ஒரு சுத்திகரிப்பு மையம். ஏற்கனவே அவன் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி அடிமை நினச்சிக்கிறான். இதில் அடுத்த இங்கே ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே போய் அங்கே ரெண்டு புண்ணாக்குங்க போய் சிரிச்சுக்கிட்டு அங்கே புதிய ஒரு தொழில் தொடங்க போகிறதா சொல்லுது. வந்து அமெரிக்காவில் தொழில் தொடங்குறதும் கழுத்தில் சுருக்க மாட்டிட்டு தொங்குறதும் ஒன்று தான். அது போகிற போக்கில் எங்கே முடிய போகிறது தெரியல. வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து இந்தியா வாட்டையை போட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து இவங்க கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு. இவங்களை சுத்தமாக முட்டாளாக்கி ஒன்று அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணி அங்கே சம்பாதிச்சிடும் பிரச்சனை இல்லை. இது போல் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இந்த போல் இந்தியாவோட சுரண்டுறவங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறது அர்த்தமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸ் வந்து மிகப்பெரிய தப்பு செய்துன்னு தான் நான் சொல்லுவேன். எனிவே இதில் லாபம் அடைகிறவங்க யாருன்னு தெரியல. பட் நீங்கள் நஷ்டமடையாமல் பாதுகாத்துக்குங்க. இந்த 2 பேர் இருக்கிற வரைக்கும் உலகத்தில் எந்த பிரச்சனையும் தீர்மானம் முடியாது. இந்தியாவுக்கு இவங்க பெரிய பிரச்சனையாக இருக்கிறாங்க, அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனையாக போகிறாங்க. இந்த மாதிரி 2 பேருக்கு பிரச்சனை மத்தியில் நாம் மாட்டின்னு முடிச்சிட்ருக்குறோம். ஸோ இதுதான் இவங்க இந்த ட்ரம்ப்போட இந்த ஆயில் ரிஃபைனரியால் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இருந்துச்சு. பட் அதோட கரெக்ஷன் வந்து கிளியராக அவங்களுக்கு கொடுக்க முடியல. ஏன் சொல்ல வரோன்னா, இவங்களால் மார்க்கெட்டில் வந்துட்டு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கொடுக்க முடியல. அதன் விளைவாக வந்து மார்க்கெட்டு மீண்டும் ஒரு அடி அடிச்சுக்கிறாங்க. இங்கே எவ்வளோ அடிச்சிருக்கான்னு பாருங்கள். நான் ஜஸ்ட்டு 30 மினிட்ஸ் கண்டிலில் வச்சுருக்கிறேன். பாருங்கள், 30 மினிட்ஸில் வச்சுருக்க கண்டிலில் அவங்க காலையில் இங்கே இறக்க ஆரம்பித்தாங்க. பாருங்கள், காலையில் கிட்டத்தட்ட இந்த இடத்துல இங்கே ஆரம்பித்தவங்க தொடர்ந்து கீழே தான் வந்துட்டு இருந்தாங்க. சரியில்ல, இங்கே எங்கிட்டாவது ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துகிட்டு டாப் நீங்கள் எஸ்எல் போட்டு வச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட் நீங்கள் கேட்ச் பண்ணியிருக்கலாம். எத்தனை பேர் எவ்வளோ எடுத்தீங்கன்னு தெரியல. வந்து புட் ஆப்ஷன்ஸ் ஸ்டைல் ஸ்டாப்லஸ் நீங்கள் நம்ம இப்போ சொல்லிக் கொடுத்த பயிற்சியின்படி போட்டிங்கன்னா நீ எடுத்துருக்கலாம். வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. தொடர்ந்து கண்டினியூஸ் செல்லிங் தான். ஜஸ்ட்டு இந்த ஒரே ஒரு க்ரீன் கேன் மட்டும் தான் இடையில வந்துச்சு தெய்வாதீனமாக. அதுவும் வந்து ஸ்ட்ரகிளாக நிற்க முடியல, சப்போர்ட் எடுக்க முடியல. அது எங்கே வந்துச்சுங்கிறத இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். தெரியுங்களா? இப்போது இந்த நாளைக்கு இந்த மார்க்கெட் எங்கே போய் எப்படி இது பண்ண போகிறாங்கிறத நம்ம ஜஸ்ட்டு பார்ப்போம். சரிங்க, இப்போ நம்ம அதுக்கு ஒன் டேயில் வைப்போம். இப்போது ஒன் டேயில் நம்ம வச்சுருக்குறோம். ஸோ பார்த்திங்களா, இவங்க வந்து இந்த ஒரு டோஜியை போட்டுட்டு இதுக்கு அடுத்ததாக ரெட்டு போட்டாலே மார்க்கெட் நம்ம பயிற்சி சொல்லி கொடுத்துருக்குறோம். இந்த டோஜி வந்து எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்கிற ஒரு கேண்டில் இல்லை. பட் இதுக்கு அடுத்த என்ன கேண்டில் விழுகிறத பொறுத்து தான் டோஜிக்கு வேல்யூ கிடைக்கும். டோஜி க்ரீனாக இருந்தாலும் ரெட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த விழுது ரெட்டுங்கும் போது கண்டிப்பாக மார்க்கெட்டு டவுன் சைடில் தான் போகுங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அது நடந்திருக்கு. ஸோ அதன்படி நீங்கள் புட் ஆப்ஷன் சைடில் இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் நல்ல லாபத்தை சம்பாதிச்சிருக்கலாம். நாளைய மார்க்கெட் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, வந்து நம்ம மந்திர மாயம் போட முடியாது. ஜஸ்ட்டு ப்ரிடிக்ஷன்ஸ்னால் ஆஸ் பர் டெக்னிக்கல் தான் சொல்ல முடியும். டெக்னிக்கல் படி நாளைய மார்க்கெட்டில் வந்துட்டு இந்த பாயிண்ட் இதுதான் நாளைக்கு வந்து இப்போது இங்கே கீழே விழுந்துருக்க வழியிலேருந்து மேலே போயிட்டு இதை பிரேக் பண்ணி மேலே போகலைன்னா, அடுத்த ஒரு சாலிட் கேண்டில் இங்கே வைக்கலைன்னா இங்கே போயிட்டு திரும்ப கீழே தான் வருவாங்க. ஸோ ரீட்ரேஸ்மெண்ட் இடம் நாளைக்கு இதுக்குள்ளே தான் இருக்கும், இங்கே அல்லது இங்கே. இது ஸோ ES1 ES2ன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பாயிண்ட்டையும் மீறி மேலே கிராஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸில் ஒரு சாலிட் கேண்டில் க்ரீன் மேலே க்ளோஸ் வச்சா ஃபர்தராக அதோட நெக்ஸ்ட் டார்கெட்டு 24,300 வரைக்கும் இருக்கும். அதை
கிராஸ் பண்ணி போனால் மட்டும்தான் ஃபர்தராக போகும், இல்லைனா அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ ரிஜெக்ஷன்ஸ் ஃபஸ்ட்டில் 24,066 அந்த ரிஜெக்ஷன்ஸில் அதில் நின்று தடுத்துருச்சுன்னா கீழே வந்துடும். அதில் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா 24,121, அதையும் பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா 24,300 தான் டார்கெட். இவ்வளோ தான் சிம்பிளாக. ஏன்னா எந்த விதமான ஒரு பெஸ்ட் நியூஸ் இல்லைங்கிற போது உங்களுக்கு நீங்கள் கூடுதலாக வந்து மார்க்கெட்டில் நாளைக்கு பெரிய புல்லிஷ் பண்ணி இருக்க முடியாது. எங்கே இருந்தாலும் அவங்க 300-400 பாயிண்ட்டுங்கிறத ஒரு ஸ்டேஜில் தான் போயிட்டுருக்குறாங்க. ஸோ அந்த நாளைக்கு 300 பாயிண்ட் அவங்க போகணும்னு நினச்சாங்கன்னா பாருங்கள், கரெக்டாக எங்கே வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து கரெக்டாக அந்த ப்ரீவியஸ் டே லோவில் தான் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு இங்கே ஒரு பெரிய ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குது. இந்த பையிங் ப்ரெஷர் பிரேக் ஆகும் பட்சத்தில் 22,000ங்கிறத தைரியமாக மார்க்கெட் போகும். ஸோ we are waiting for 22,000 வந்துச்சுன்னா நீங்கள் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது ஒரு குட் பிளேஸ் டு ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு 200 days மூவிங் அவரேஜில் வீக்லியில் ஒரு சப்போர்ட் எடுக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா வரும். ஏன்னா அந்த இடம் தான் சரியான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ்னு மேக்ஸிமம் ஆட்களுக்கு தெரியும். அவங்க அந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. ஏன்னா மார்க்கெட்டில் வாங்குகிற வாய்ப்பு வரும்போதெல்லாம் பணத்தை கொட்டி வச்சுருக்கோம் வாங்கிடுவாங்க. வந்து மற்றவங்க நீங்கள் பணத்தை உள்ளே கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிற சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஆவரேஜே போட்டு நீங்கள் வாங்குறது தான் பெஸ்ட்டு. அவர் சொல்கிறாரு இவர் சொல்கிறாருன்னு சொல்லி போனீங்கன்னா எல்லோரும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. கடைசியில் அவங்க நான் என்ன அவங்க வந்து நான் அட்வைசர் இல்லை, நீ அட்வைசர் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு போயிடுவாங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்ருக்கிறீங்க, ஏன் சாப்பிட்ணும், எனக்கு ஒரு நாள் சேர்த்து வச்சு சாப்பிட்லாங்கிற மாதிரி போகிறதில்ல வந்து. ஸோ சேமிப்புங்கிறது அப்படி தான், தொடர்ந்து செய்யுங்க. இதையும் செஞ்சுட்டே இருக்கும்போது தான் அதில் உள்ள உங்களுக்கு லாபம் தெரிய வரும். ஸோ இது ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கிங்க. உங்களுடைய முதல் சேமிப்பு உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய இது கூட. ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸில் மார்க்கெட்டில் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம ஓவராலாக பார்த்தோம்னா நிஃப்டி 50 வந்து $23 ஒரு பெருசாக ஒன்றும் அதிகமாக இல்லை ஒன்றும். ஸோ அதே இதெல்லாம் ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. குரூட் ஆயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 87.33, அதுவும் பெருசாக ஒன்றும் ஆவரேஜ்குள்ளே தான் கன்சால்டேஷன் போய்ட்டுருக்காங்க. நேச்சுரல் கேஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ 20 பாயிண்ட் ஏறி இருக்குது. அமெரிக்காவோட பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் டவ் ஜோன்ஸ் வந்து இப்போது கரண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 395 இவங்க வந்து கீழே போயிருக்கிறாங்க. ஸோ டவுனில் இருக்கிறாங்க. ஸோ காலையில் சில்வர் கோல்டும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஏற்றத்தில் எல்லாம் வந்து மைனஸில் தான் இருக்குது சில்வர் கோல்டும். ஸோ கிரிப்டோ மாத்திரம் கொஞ்சம் ப்ளஸில் இருக்குது. கிரிப்டோ ப்ளஸில் இருக்கிறது வந்து நம்ம எடுத்துக்கலாம். கிரிப்டோ வந்து ஒரு கேம்லிங் அசெட்ஸு. ஸோ அதை நம்ம வந்து பெருசாக கொண்டு போக முடியாது, அதை விட்டுருங்க. ஸோ நம்ம கோல்டு சில்வர் நம்ம பார்த்துட்டோம். இந்தியன் மார்க்கெட் நாளைக்கு எப்படி ஆகும்னு பார்த்துட்டோம். இப்போ குரூட் ஆயில் ஒரு சிம்பிளாக வந்து உள்ளே போய் பார்க்கலாம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. குரூட் ஆயிலே நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது அவங்க நான் ஏற்கனவே ஒரு இது போட்டு வச்சுருக்கிறேன். இந்த ரீசன்ட் லோக்கும் ரீசன்ட் ஹைக்கும் நம்ம வந்து ஒரு ஃபிபனாச்சி போட்டோம்னா அவங்க ரீட்ரேஸ்மெண்ட் பீரியட் இங்கே தான் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த ரீட்ரேஸ்மெண்ட் இந்த ப்ளஸ்ஸு தாண்டி அவங்க கீழே ஒரு கேண்டில் வைக்காத வரை நீங்கள் கீழே ஒரு எதிர்பார்க்காதீங்க. இங்கேருந்து ரீட்ரேஸ்ட் ஆகிட்டு சரிங்களா, இங்கேருந்து போயிட்டு கீழே வந்துட்டு அடுத்து மேலே போகிறது தான் சான்சஸ் இருக்குது. என்ன தான் ட்ரம்ப் வந்து தலைகீழானாலும் சரி, இந்த பயத்தை வச்சு விளையாடுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த போர் இன்னும் தொடரும் பட்சத்தில் விலை கூடும். போர் முடிஞ்சிச்சுன்னா இது விலை குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ குளோபல் நியூஸை வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் கீழே அது வராது. இந்த பிரேக் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சுன்னா ஸோ ஃபர்தராக இந்த ஹைட் தான் டார்கெட்டு சரிங்களா. அது ஏற்கனவே அது வந்து $115 டார்கெட்டு, இங்கே 10,500 உங்களுக்கு டார்கெட்டு. ஜாக்கிரதையாக இருங்க. கூட இதில் பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டிலேருந்து காசு அவுட்டும் வந்து அதிகம் சம்பாதிச்சதை விட, ஏன்னா இதில் வொலாட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை தெளிவாக பயன்படுத்தி நீங்கள் அதன்படி ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காசும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தோம்னா அவங்க வந்து போலிங்கர் பாண்டோட மிடில் கூட வரல. அவங்க பார்த்துக்குங்க, இந்த போலிங் பாண்டு மிடில் கூட வரல. அவங்க வந்து இந்த போலிங்கர் பாண்டு மிடில் கூட வரலன்னும் இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க வந்து. ஸோ இந்த இங்கேயே நம்ம இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்கிறதுனால அங்கே இந்த ரிஜெக்ஷன் ஆகுது. ஆக்சுவலாக இந்த இது வந்து இது வரைக்கும் வந்துட்டு தான் மேலே போகணும். ஸோ அதுவும் இன்னும் போகலை. இதுக்குள்ளே எப்படி போகுதா எப்படின்னு தெரியல இந்த ட்ரெண்டில். இல்லை இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு கூட அப்படி போகலாம் சரிங்களா. இதில் நம்ம எதை வேணாலும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா இது 100% நியூஸ் பேஸ்டு. இதில் நம்ம எந்த ஆட்டமும் ஆட முடியாது. ஸோ ஜாக்கிரதையாக விளையாடுங்க கூடாயில் பொறுத்த வரைக்கும். மார்க்கெட் நியூஸை நம்ம பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய பயிற்சியை எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணுங்கள், நிச்சயம் நீங்கள் சம்பாதிக்க முடியும். பயிற்சி இல்லாமல் உள்ளே வந்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. தற்போது உலக சூழ்நிலை இன்னும் மோசமாக இருக்குது சரிங்களா. உலக சூழ்நிலை பொறுத்த வரைக்கும்
நமக்கு எதையும் இப்போ தெளிவாக சொல்ல முடியாது. போர் எந்த சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு, என்ன நிற்குங்கிறது தெரியல. ஏன்னா இன்றைக்கி வந்து சில அறிவிப்பு வந்து ஈரான் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா, நாங்கள் அமெரிக்கா சம்மந்தப்பட்ட ஐடி கம்பெனிகளை அட்டாக் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பிரச்சனை பெருசாக தான் போயிட்டுருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி இஸ்ரேல் வந்து ஒரு அமெரிக்காவோட பேங்க் நிலையை தாக்கியிருக்கிறாங்க. ஸோ இவங்க அவங்கள அடிக்கிறாங்கன்னா, அவங்க எதை ஆரம்பிக்கிறாங்களோ, எந்த ஆயுதத்தை எடுக்கணுங்கிறத எதிரி தான் தீர்மானிக்கிறாங்க. அந்த மாதிரி எதை அட்டாக் பண்ணணும்னு சொல்லி அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. ஸோ அமைதியாக இருக்கிற ஒரு நாட்டு மேலே சண்டை போட போய் அவன் எதெல்லாம் அடிக்கிறானோ அதில் 2 மடங்காக திரும்ப இங்கே விதைச்சதை நீங்கள் தான் அறுவடை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. இதுக்கு இடையில் வந்துட்டு நிறைய இந்த கன்னி வெடியை வந்து கடலில் மிதக்க விட்டுறதா சொல்கிறாங்க. அது போகும்போது கப்பலில் பட்டுச்சுன்னா வெடிச்சு கப்பல் ஆபத்து வெறிஞ்சு போயிடுங்கிற மாதிரி. ஸோ அதன் காரணமாக கூட குரூட் ஆயிலோட விலை வந்து இறங்க மாட்டேங்குது. ட்ரம்ப் சொல்லியும் 114லேருந்து 88 வரைக்கும் வந்து கழிச்சு, ஆனால் 65 கீழே வரல. வந்து $50 வாங்கினவங்க 110 அப்படிங்கிறதுல விற்று காசாக்கிட்டாங்க அவங்க ட்ரம்ப்போட சகாக்கள். இப்போ எப்படியாவது ஏதாவது போய் சொல்லி அந்த வாரம் முடிச்சுட்டு மீண்டும் அவர் வேலையை பார்க்க போகலான்னு நினைப்பார் வந்து. ஆனால் வந்து இவர் முடித்தாலும் இவர் ஆரம்பித்து வச்ச முடிக்கும் நிலையில் இது வேறு மாதிரி போயிட்டுருக்கு. எனவே நல்லது நடந்தால் சரி தான் நம்ம யோசிப்போம். எப்படி முடியும் நம்ம வந்து நம்மளும் பிரார்த்திப்போம். வார் சீக்கிரம் முடியணும், மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழணுங்கிறது தான் என்னோட நோக்கம். சரிங்களா? ஸோ நாளைய ட்ரேடிங் என்னென்னு பார்த்துட்டோம். இன்றைக்கி தொடர்ந்து ஒரு 400 பாயிண்ட் வீழ்ச்சி கொடுத்த சந்தை நாளைக்கு அந்த மேக்கப் பண்ணுமா அல்லது மீண்டும் இதே மாதிரி ஒரு சரிவு நோக்கி போகுமாங்கிறத நம்ம நாளைக்கு தான் நம்ம சொல்ல முடியும். நாளைக்கு காலையில் நம்ம இந்த மார்க்கெட்டை பார்ப்போம். நாளைக்கு 866ங்கிறது வந்து இன்றைக்கி க்ளோசிங்கு. ஸோ அவங்க எந்த இடத்துல நாளைக்கு தொடங்குறாங்க, இந்த விட்டத்தை தொடங்குறாங்களா, கேப் அப்பா கேப் டவுனாங்கிறது காலையில் நிஃப்டி ட்ரேடிங் ஆகிறத பொறுத்தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சப்போர்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தாண்டி இதுக்கு மேலே வந்துச்சுன்னா நீங்கள் சிஇசியில் இருங்க. சஸ்டைன் ஆகணும். இதுக்கு மேலே கேப்பப் ஓப்பன் ஆனாலும் சஸ்டைன் ஆகலைன்னா பாருங்கள், இன்றைக்கி கரெக்டாக நேற்றுக்கு எஸ்டர்டேயோட ஹையில் வந்து வரைக்கும் போயிட்டு இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிட்டான். ஸோ இங்கே இந்த மாதிரி வரும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எப்போ இந்த ரிஜெக்ஷன் வருதோ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 10 பாயிண்ட் தள்ளி ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் பிசிஎல் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரையல் பண்ணிட்டே இருந்தாலே போதும், நல்ல லாபத்தை சம்பாதிக்க முடியும். ஸோ எல்லா நாளும் இதே மாதிரி நமக்கு கிடைக்காது. மாதத்தில் 1-2 நாள் மாதிரி வரும். அது சரியான பயன்படுத்திக்கிட்டோம்னா அந்த புட் ஆப்ஷனில் ஒரு நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிச்சிட முடியும். புட் சைடில் மார்க்கெட் இருக்கும்போது நீங்கள் கால் சைடு ட்ரேட் பண்ணிங்கன்னா நஷ்டத்தில் இருப்பீங்க. வந்து நீங்கள் எப்போ ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக போகிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் நஷ்டத்தை தான் சந்திப்பீங்க. நீங்கள் நஷ்டத்தை சந்திக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டாக அர்த்தம். வந்து லாஜிக் சிம்பிள். தோக்குறதுக்கு காரணம் வந்து மார்க்கெட் இல்லை, நீங்கள் உங்களுடைய தவறான முடிவுகள் தான். ஸோ உங்கள் முடிவுகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வெற்றி உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வெற்றி அடையணுமா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒவ்வொரு வாரமும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை இலவசமாக பயிற்சி அடிக்கிறோம். அதில் சைக்காலஜிக்கல் ப்ளஸ் டெக்னிக்கல் ப்ளஸ் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் எங்கே இழக்கிறீங்க, ஏன் இழக்கிறீங்கன்னு உங்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருந்து உங்களுடைய அனுபவங்களை வச்சு உங்களுக்கு சரியான பதிலை சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். தேவை என்ன பட்சத்தில் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து இதில் கொடுக்குறேன். நிச்சயம் உங்களுக்கு என்னுடைய அந்த பயிற்சி பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வந்து ஐ எம் நாட் எ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர், பட் நான் என்னோடய அனுபவங்களையும் நான் பட்ட கஷ்டங்களையும் நான் பட்ட லாபங்களையும் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இது எதுவும் கட்டாயம் கிடையாது. நான் யாரையும் கட்டாயப்படுத்தி காலில் பை செல்லாம் கொடுக்குறதும் இல்லை. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. இந்திய அரசாங்க விதிகளை நான் மதிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் என்கிட்ட நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. விருப்பம் இருந்தால் நீங்கள் என்னோடய இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சேனலை பாருங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் நாளை ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரேடிங்கை தவறான பண்ணாமல் சரியான முறையில் பண்ணி லாபத்தை சம்பாதிங்க. ட்ரேடிங்கிறது ஒரு அற்புதமான கலை, அதை சரியாக பயன்படுத்திக்கங்க. நீங்கள் தொடர்ந்து வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.